அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னா, என்னோடய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், வித்தியாசமாக வந்து மக்களை ஏமாற்றி பணங்களெல்லாம் கொள்ளடிக்கிற நிறைய கம்பெனிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நித்யானந்தா சுவாமிகள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த தகவலை தான் நான் சொல்கிறேன். அவர் சொன்ன தகவலை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் வெளியூர்லேருந்து வந்து அந்த ஊரில் வந்து இருப்பாராம். வந்துட்டு ஒரு பெரிய நோட்டீஸில் ஒரு பாம்பு வந்து 1000 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அடித்து ஒட்டிடுவாங்களாம். மக்களெல்லாம் அங்கங்கே கண்ணுக்கு தெரிஞ்ச பாம்பெல்லாம் பிடிச்சி கொண்டு கொடுத்து 1000 ரூபா வாங்கிக்குவாங்களாம். ஒரு 5 நாள் கழித்து ஒரு பாம்புக்கு 2000 ரூபாய் அப்படின்னு கொண்டு ஒட்டுவாராம். அப்போ திருப்பி இவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கோ, முதல்ல நார்மலாக பார்த்தவங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்த்து அதெல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்து 2000 ரூபா வாங்கிக்குவாங்க. அடுத்த போஸ்ட் வந்து ஒரு பாம்புக்கு 25,000 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காடு மலைகள் எல்லா இடமும் அப்படி போய் அங்கே எங்கெங்கெல்லாம் பாம்புகள் இருக்கோ அங்கெல்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொண்டு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஊரில் அதுக்கப்புறம் பாம்புகளே இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து. இப்போ அடுத்த ஒரு போஸ்ட் ஓட்டு வரோம். ஒரு பாம்புக்கு 50,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் அடித்து ஒட்டிடுவார். ஒட்டிட்டு அவர் நான் ஒரு 3 நாள் கழித்து வரேன்னு சொல்லிட்டு அவர் ஊரை விட்டு கிளம்பிடுவார். இப்போ என்ன ஆகுது, பாம்பு எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த பாம்பு வாங்கி அங்கே அந்த இதில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அந்த வாங்கி கொடுக்குறது காசு கொடுக்குறதுக்கு வச்சு வேலை பார்க்குறாரு, அந்த மேனேஜர் மாதிரி. அந்த மேனேஜர் மெதுவாக சொல்லுறான் ஒருத்தரை கூப்பிட்டு, வேணா சொல்லுங்கள், ஒரு பாம்பு 25,000 ரூபாய்க்கு தரேன், நீங்கள் வந்து அடுத்த 3 நாளில் அவர் வந்த உடனே கொடுத்து 50,000 ரூபா வாங்கிடுங்க, உங்களுக்கு 50,000 ரூபா, உங்களுக்கு 25,000 ரூபா லாபம், எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு அரை மணி நேரத்தில் மக்கள் எல்லாம் இருந்த காசெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுத்து ஆளுக்கு ஒரு பாம்பு 25,000 வச்சு வாங்கிட்டு போயிடுவாங்களாம். எல்லாத்தையும் வாங்கிட்டு போனப்பறம் அன்றைக்கி நைட்டு இவர் கடை போட்டுட்டு போயிடுவார். இப்போ எல்லாருமே கையில் 25,000 பாம்போட உட்காந்துருக்காங்க. இது கதை பார்க்குறதுக்கு இல்லை கேட்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும். பட்டு இட்ஸ் இன்டெப்த் மீனிங் என்னென்னா, இந்த தூண்டியில் புழு வைக்கிற மாதிரி தான். உங்களை ஏமாற்றணும்னு ஒரு முடிவு பண்ணுறவன் ஏதோ ஒரு விஷயத்த முதல்ல உங்கள்கிட்ட இலவசமாக கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணுறான். அதுக்கு அடுத்து என்ன ஒன்று பண்ணுறான், அதுக்கடுத்து மொத்தமாக உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு அவன் போயிடுறான். ஸோ அப்போ இதில் யார் சிக்கிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைக்காமல் நான் பணத்தை கொடுத்து நான் அதுலேருந்து பெரிய பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஒரு பேராசையான ஆட்கள் இருப்பாங்க பாருங்கள். அது எல்லாம் சொல்லுவாங்க, ஏமாற்றிட்டான்னு சொல்கிறத விட, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் உழைப்பு இல்லாமல் இன்னொருத்தர் உழைச்சி உங்களுக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான், ஒரு மாயை. அந்த மாயை தான் இன்றைக்கி நிறைய பேரை இழக்க வச்சிருக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உழைப்பை நம்பி நம்ம இருக்கலாம். பணம்னாலும் அந்த பணம் சும்மா வேலை செய்யாது. அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம பிஸ்னஸாக மாற்றி அதை நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். இல்லையா சேஃபாக எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த பணமாவது இருக்கும். இதை எடுத்து நம்ம இன்னொரு ஆள் கையில் கொடுத்துட்டு திருப்பி அது வரலை அப்படிங்கும்போது திருப்பி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகி. ஸோ பேராசை வேண்டாம், இருக்கிறத சந்தோஷமாக வாழுவோம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.